நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ரெட் கிளிக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ரெட்டுங்கிறத கிளிக் பண்ணால் ரெட் கலர் பேஜுக்கு மூவ் ஆகும். க்ரீன் கிளிக் பண்ணால் அந்த க்ரீன் கலர் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த லைம் கிளிக் பண்ணால் லைம் கலர் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ ஒரு பேஜை எப்படி வந்து HTML நம்ம லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு கோடை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லிங்க்குக்கான கோடு என்ன AHREF அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஏ கொடுக்குறீங்க, அப்புறமா வந்து HREF அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துங்க. ஓகேவா, ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து கோடு, லிங்க் பண்ணுறதுக்கான கோடு வந்து AHREF அப்படிங்கிறது தான் வந்து லிங்க் பண்ணுறதுக்கான கோடு. இப்போது நம்ம எந்த பேஜை வந்து நம்ம லிங்க் பண்ணணுமோ அதனுடைய அட்ரஸை நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இங்கிட்டு கொடுக்கணும். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஆஸ் மட்டும் போட்டு அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, இந்த பக்கம் என்ன பண்ணால் வந்து ஏ வந்து க்ளோஸ் பண்ணோம். இந்த லைனுக்கு பேர் என்ன, ஆங்கர் டேக் அப்படின்னு பேர். இதுக்கு வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு பேர். ஸோ நம்ம வந்து இது வந்து லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து லிங்க் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன நேமில் வேணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து திஸ் ஈஸியாக லிங்க்னு கொடுக்கலாம், திஸ் லிங்க்னு கொடுக்கலாம், இஸ் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ளூ கலரில் காமிக்கும். ஓகேவா, நம்ம அதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோம். சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து லிங்க் பண்ணுறது. நம்ம இதை கிளிக் பண்ணணும்னா அது வந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல ஆஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக இந்த இடத்துல லிங்க்கு நம்ம எழுதணும். அந்த அட்ரஸ் பார்த்து நமக்கு எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நோட் பேடுக்கு இல்லையா, மவுஸோட ரைட் சைடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நோட் பேட், இன்னொரு நோட் பேட் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நோட் பேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சும்மா HTML எழுதிக்கிறேன். ஸோ HTML, ஸோ கீழே வந்து HTML வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்டை மட்டும் நான் மாற்றிக்கிறேன், இது தெரியாது. ஸோ ஃபாண்ட் வந்து ஏரியல் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் வந்து பாடி, பேக்ரவுண்ட் BG கலர் ஈக்குவல் ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா, ஸோ பாடி பேக்ரவுண்ட் BG கலர்னு கொடுத்துறோம். இது நான் வந்து இதுக்கு நேம் வந்து link1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ link1.html. ஸோ நீங்கள் எத்தனை பேஜை லிங்க் பண்ணாலும் அதுக்கு வந்து என்ன கொடுக்கணும், நம்ம எத்தனை பேஜை லிங்க் பண்ணாலும் டாட்டை வச்சு தான் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து HTML ஃபைல் எல்லாமே வந்து .html அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது சேவ் ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நியூ டேப்பை ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ சேவ் பண்ணேன் இல்லையா, அது திரும்ப நான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நியூ டேப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நியூ டேப் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இன்னொரு இது ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், இது தனி இது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து Ctrl+O கொடுத்துட்டு, ஓகேவா, ஸோ Ctrl+O அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு link1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ link1 இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். கொடுத்துட்டு நம்ம வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்கள் நம்மளுக்கு ரெட் கலரில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெண்டாவது சேவ் பண்ண பேஜ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, அட்ரஸாக நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஃபைலுக்கு அதாவது வந்து இந்த G வரைக்கும் காப்பி பண்ணாலும் சரி. ஸோ நான் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த லிங்கை கொண்டாந்து இந்த ஆஸ் போட்டோம் இல்லையா, அதை அழிச்சிட்டு அதுக்கு பக்கத்தால் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. இப்போது இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணலாம், நான் வந்து இந்த திஸ் லிங்க் எனக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்து அது மூவ் ஆகும். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்மள்ட்ட ஒரே ஒரு டேப் தான் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணால் பாருங்கள் அந்த ரெட் கலர் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு பேஜாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு டேக் லைன் கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு திஸ் லிங்க் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து கலர் வைஸாக கொடுத்துக்குவோம். இதை வந்து க்ரீன் மாற்றிக்குவோம். ஸோ ஓகே, CRE க்ரீன், இதை வந்து ரெட்.
ரெட்னு கொடுத்துக்குவோம். ஸோ இதை வந்து லைம் அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஸோ இது லைம் கொடுத்துக்குவோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம நியூ பேஜுக்கு நம்ம இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மவுஸோட ரைட் சைடு வச்சு நம்ம ரைட் சைடு கிளிக் பண்ணி அதே நோட் பேட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ கீழே திரும்ப வந்து HTML வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன எழுதணும், பாடி பேக்ரவுண்ட் பிஜி கலர் வந்து க்ரீன். ஸோ க்ரீன் நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்குவோம். இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்னா வந்து லிங்க் 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு .html அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம இதை சேவ் பண்ணிக்குவோம். இப்போ இது வந்து சேவ் ஆயிடுச்சு. நம்ம திரும்ப ரைட் சைடு கிளிக் பண்ணிவிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து HTML ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே HTML ஸோ இந்த இடத்துல வந்து பாடி பேக்ரவுண்ட் பிஜி கலர் வந்து லைம். ஓகேவா, நான் என்ன பண்ணேன் லிங்க் 3.html அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நம்ம அந்தந்த பேஜை ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் என்ன நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+O கொடுத்துக்குவோம். ஓகேவா, Ctrl+O கொடுத்துக்குவோம். Ctrl+O கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லிங்க் 2 அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா, லிங்க் 2 ஓப்பன் பண்ணியாச்சு. பட் வந்து கலர் வரல. ஏன் வரல, லிங்க் 2 அங்கே இருக்கா. ஓகே, என்ன மிஸ்டேக் பண்ணோம், பிஜி கலர் இந்த ஸ்பேஸ் வராது. ஸோ Ctrl+S கொடுத்துங்க. இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க வந்து இந்த ஃபஸ்ட் நோட் பேட் இருந்தது இல்லையா, ஃபஸ்ட்டு சிஎஸ் தமிழ் ஒன்று இருந்தது இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து இந்த செகண்டாக இருக்குது இல்லையா க்ரீன், இதுக்கு நேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அழிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ரெட்டு இது க்ரீன் தான். ஸோ நம்ம வந்து இந்த பேஜுக்கு எப்படி அந்த லிங்க் மூலம் வந்தோம். ஸோ நம்ம வந்து பேக் கொடுத்தோம்னா அது என்ன பழைய இதுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, திஸ் இஸ் லிங்க், அதுக்கு நம்ம ஆல்டர் பண்ணியிருந்தோம். அதனால் இதெல்லாமே வந்து நேம் மாறிடுச்சு, ரெட் க்ரீன் லைம்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ரெட்டை கிளிக் பண்ணால் ரெட்டுன்னு வரும், க்ரீன் கிளிக் பண்ணால் க்ரீன் வரும், லைம் கிளிக் பண்ணால் லைம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை கிளிக் பண்ண ரெட் வந்துருச்சா. ஸோ நான் பேக்கில் போயிட்டு க்ரீனை கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் க்ரீன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து இருக்குது லைம். ஸோ இதை கிளிக் பண்ணால் எதுவும் வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருந்தோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து வராதுன்னு இல்லை, வருது, ரெட் கலர் வருது. ஏன் ரெட் கலர் வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேலுக்கு லிங்கை தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் அந்த ரெட் கலர் வருது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இன்னும் அடுத்த லிங்க்கை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த லிங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+O கொடுத்துங்க. ஓ கொடுத்துட்டு லிங்க் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ லிங்க் 3 கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லைம் கலர் வந்துடும். இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. ஓகேவா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பாருங்கள், நாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ ரன் பண்ணலாம். பாருங்கள், லைம் கிளிக் பண்ணால் லைமு, க்ரீன் கிளிக் பண்ணால் க்ரீனு, ரெட் கிளிக் பண்ணால் ரெட்டு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேஜில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் பேஜில் வந்து நீங்கள் இருந்து திரும்ப நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆகிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி மூவ் ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெட் கலர் பேஜ் எங்கே இருக்குது, ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க் தான் ரெட் கலர் பேஜ் இல்லையா, அங்கே ரெட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பேஜில் வந்து ஒரு லிங்க் கொடுங்க. என்ன லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து href ஈக்குவல் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஏவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எங்கள் டேகை க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இது வந்து பேக் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ஓகே, BACK பேக். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு நோட் பேட் இருந்தது இல்லையா, சிஎஸ் தமிழன் 1ன்னு, இந்த நோட் பேடோட லிங்க்கை வந்து நம்ம வந்து அங்கே கொடுக்கணும். இந்த பேஜோட லிங்கை நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணால் வந்து இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெட் க்ரீன் லைம் இருக்கு இல்லையா, இது அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டுங்கிற இந்த பேஜில் வந்து நான் வந்து
பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆஸ் வராத அழிச்சிடுங்க. ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ரெட்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ ரெட்டை கிளிக் பண்ணால் பாருங்கள் பேக் அப்படின்னு சொல்லி இதை நான் கிளிக் பண்ணி என்ன ஆகும், திரும்ப பழையபடிக்கே வந்துடும். திரும்ப இதை கிளிக் பண்ண இங்கே போவோம், திரும்ப நீங்கள் இதை கிளிக் பண்ணால் இங்கேயே வந்துடும். ஸோ கிளிக் பண்ணுறோம், தெரியுதா? ஸோ அதே மாதிரி நீங்கள் க்ரீனுக்குமே கொடுத்துக்கலாம். ஓகேவா? க்ரீனுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண தெரியுது, அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி என்ன பண்ணிங்க அந்த செகண்ட் லிங்க்லையும் தேர்ட் லிங்க்லையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், நம்ம வந்து இங்கே Ctrl+V கொடுத்து Ctrl+S கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தேர்டில் வந்து நம்ம Ctrl+V, ஏன்னா நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா? ஸோ காப்பி பண்ணோம். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V கொடுங்க. ஸோ இங்கே வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த தேர்ட் லிங்குமே நம்ம கொடுத்தாச்சு, சேவும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஓகேவா? வந்து ரெட்டு, ஸோ பேக்கு, க்ரீனு பேக்கு, ஸோ அதுக்கடுத்து வந்து லைமு. ஸோ லைமில் வந்து ஆட் ஆகலை, ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ Ctrl+S கொடுத்துக்குவோம். ஸோ Ctrl+S கொடுத்துட்டு நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஸோ பேக் வந்துருச்சு. ஸோ நம்ம கிளிக் பண்ணால் இங்கே வந்துருச்சு. ஸோ ரெட்டு கிளிக் பண்ணாலும் பேக்கில் வந்துக்கலாம், க்ரீன் கிளிக் பண்ணாலும் பேக்கில் வந்துக்கலாம், லைம் கிளிக் பண்ணாலும் பேக்கில் வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேஜை லிங்க் பண்ணி நம்ம வந்து அடுத்த இந்த பேஜுக்கு திரும்ப ரிவர்ஸில் வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. ஹோம் பேஜ், இப்போது ஹோம் பேஜ் ரிட்டன் டு ஹோம் பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வெறும் ஹோம்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் பேஜுக்கே வந்து என்ன மூவ் ஆகி போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பேஜை நம்ம எப்படி வந்து லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத HTML நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.